நீங்க பார்த்துட்டு இருக்க பிசினஸ் தமிழா, நான் உங்க விக்னேஷ். ஸோ இந்த வீடியோ என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நம்ம சேனல்ல ரொம்ப ஸ்பெஷலான வீடியோங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்புல ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இது என்னன்னு தெரியும். ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக வீடியோ கடைசி பாருங்க. ஸோ இந்த அவார்டு எதுக்காக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ பேக்கிங் இப்படி தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பான்ச் இருக்குது. இந்த ஸ்பான்ச்சை எடுத்தோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு சிலரால் சாதிக்க முடிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சாதிச்சிருக்கீங்க. ஸோ 1,00,000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற எண்ணிக்கையை வந்து நீங்கள் எட்டியிருக்கீங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபோட சிஇஓ சூசன் வந்து ஒரு சிக்னேச்சர் பண்ணி ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையால இது ரொம்பவே நல்லா இருக்கு இந்த பேப்பர் குவாலிட்டி. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இது நான் என்னன்னு நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுப்போம். அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பிசினஸ் தமிழா சேனல் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற கிரவுண்டை வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். ஸோ அதுக்காக தான் வாழ்த்து தெரிவிச்சு இந்த அவார்டை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யூடியூப் வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ரீச் பண்ணும்போது இந்த அவார்டு சில்வர் ப்ளே பட்டனுங்கிற இந்த அவார்டு அனுப்புவாங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ப்ளே பட்டன் சொல்லிட்டு இதோட பெரிய ப்ளே பட்டன் வந்து அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ இதில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பிரசன்டட் டு பிஸ்னஸ் தமிழா ஃபார் பாசிங் 1,00,000 சப்ஸ்கிரைபர் அப்படின்னு போட்டு யூடியூப் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நல்லா ஹெவியாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் மெட்டல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் கிடைச்சது. நம்ம 1,00,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி 1,50,000 சப்ஸ்கிரைபர்லாம் தாண்டினதுக்கப்புறம் தான் நமக்கு இது வந்துச்சு, கைக்கு கிடைச்சிது. ஸோ இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்ககிட்ட வீடியோ போகிறதுக்கு டைம் இல்லாததுனால நான் அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டே வந்தேன். ஸோ ஃப்ரீ டைமில் டக்குன்னு எடுத்துடுறேன். ஒரு சில விஷயங்கள் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அவார்டோ இல்லை இந்த யூடியூப் கொடுக்குற ரெகக்னைசேஷனை விட நீங்கள் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டு அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நான் இருந்திருக்க மாட்டேன். ஸோ பர்சனலாக நான் எதுக்காக சேனல் ரன் பண்ணுறேன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் இருக்குது, ஆயில் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். நிறைய பேர் வந்து நீங்கள் கேட்டுருந்தீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ அதை விட்டுட்டு ஏன்டா அதையும் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது இல்லாமல் ஏன்டா சேனல் ரன் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேரும் கேட்டிருந்தீங்க. ஸோ மெயினாக நான் எதுக்காக சேனல் ஆரம்பித்தேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து யாருக்காவது யூஸ் ஆகும் பிஸ்னஸ் ரிலேட்டடாக அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் வந்து சேனல் ஆரம்பித்தேன். ஸோ ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருக்கு. இந்த டைமில் நிறைய எஃபோர்ட் போட்டு இப்போ நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம், நிறைய குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஸோ உங்களுடைய ஆதரவு இருந்தனால மட்டும்தான் கண்டிப்பாக இந்த ஒரு சக்ஸஸை வந்து எங்களால் சாதிக்க முடிஞ்சது. ஸோ எங்களால் இந்த சென்ஸ் நான் வேற யாரும் கிடையாது, நான் ஒருத்தர் தான் இந்த சேனலில் ரன் பண்ணுறேன். ஸோ என்னால் சாதிக்க முடிஞ்சது. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்தது தான் இந்த பிஸ்னஸ் தமிழா சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. அண்ட் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு ஃபுட் சேனல் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுட்டி தமிழா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சேனலில் வந்து நிறைய உணவு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வீடியோஸாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த சேனலோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய புது புது உணவு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு உணவில் வந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுங்கிறது எல்லா விஷயங்களும் அந்த சேனலில் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கேமராவில் வரமாட்டேன், பட் அது என்னோட சேனல் தான். கண்டிப்பாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது யூடியூப்க்கு ஒரு நன்றி சொல்கிறத விட நீங்கள் பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண உங்களால தான் இது எனக்கு முடிஞ்சது. ஸோ பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து நம்ம மக்கள்கிட்ட இருந்து நமக்கு ஒரு விஷயம் வருது அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் அல்லது ஏதோ ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட இருந்து நிறைய பேர் இருந்து நமக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பி அதில் ஒரு பங்கு மக்களுக்கே கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்டை கொண்டாடுற விதமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நான் வந்து நிறைய கிவ்அவேஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கான்டெஸ்ட் நிறைய கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நம்ம பிஸ்னஸ் தமிழா சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கான்டெஸ்ட் கிவ்அவே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாக கொடுக்கறத விட ஒரு பிஸ்னஸாக கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன்.
ஸோ கண்டிப்பாக நிறைய டீலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறையா ஒரு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற மாதிரி சின்ன சின்ன மெஷினரிஸ் எல்லாமே நான் நிறைய கிவ்அவே கான்டெஸ்ட்டாக நான் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் ஏன்னா கிவ்அவேல கொடுக்கறதுல எனக்கு ஒரு விருப்பம் இல்லை தான். பட் அது வந்து ஏன்னா 1,80,000 சப்ஸ்கிரைபர் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நான் அதில் கிவ்அவே கொடுத்தேன் அப்படின்னா யாரோ ஒருத்தருக்கு தான் அதை போய் சேரும். பட் அந்த ஒருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பொருளாக வேற ஏதாச்சும் ஒரு கிஃப்டாக கொடுக்கறத விட ஒரு தொழிலாக அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு மாத்திரக்கான ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். உண்மையாலும் தேவை இருக்க மக்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஒரு பிஸ்னஸை வந்து கிவ்அவேவாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் ஏன்னா இப்போ நிறைய கான்டாக்ட் இருக்கனால என்னால் அவங்க கிட்ட பேசி உங்களுக்காக நான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மக்களாக நீங்கள் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லாமல் இதை அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.